ஹாய் சில்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் ஆர்ட்ஸ் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வேஸ்ட்டாக கிடக்கிற டப்பா வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டப்பா வேறு கொஞ்சம் உடஞ்சி தான் இருந்துச்சு. இதை வச்சு வந்து நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் வந்து பண்ண போகிறோம். எப்படியும் வந்து குப்பையில் தான் தூக்கி போடுவோம். அப்படி தூக்கி போடாமல் எப்படி ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து நீங்கள் பண்ணிடலாம். குட்டீஸாக இருந்தாலுமே வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பேப்பரை ஆஃபாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இன்னொரு ஆஃபாக வந்து கட் பண்ண போகிறோம். ஏன் இவ்வளோ பெரிய பேப்பரில் வந்து ஸ்டிக்கு ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து நல்லா வந்து தடியாக கிடைக்கும். அதை வந்து நம்ம ஒரு 3 பீஸாக வந்து கட் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து நான் இவ்வளோ பெரிய பேப்பரில் வந்து ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். குட்டி பேப்பரில் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு தடியாக வந்து கிடைக்காது. அதனால தான் ஒரு குச்சியோ இல்லை வந்து பெண்ணோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி முடிகிற நேரத்தில் கொஞ்சமாக வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து ஒட்டிக்கும். இதுக்கு வந்து ஃபெஃபிக்காலே வந்து போதும். இல்லை நீங்கள் ஃபெஃபி ஸ்டிக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நிறையா ஸ்டிக்கு பண்ணும்போது ஃபெஃபி ஸ்டிக்கில் வந்து பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி குச்சி வந்து உள்ளே வந்து மாட்டிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இன்னொரு குச்சி வச்சு உள்ளே வந்து நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா இந்த குச்சி வந்து வெளியே வந்துடும். இதே மாதிரி நான் நிறையா ஸ்டிக் வந்து பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் இவ்வளோ ஸ்டிக் தான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு போக போக வந்து தேவைப்படும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த உடஞ்சி போன டப்பா வந்து எடுத்துக்கிட்டேன். இது சுற்றி சுற்றி பார்த்தேன். இந்த வரம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டிக்கு ஒட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா சிசர் எடுத்து அந்த வரம்பை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அது இருந்துச்சு அப்படின்னா மேலே ஹைட்டாகவும் கீழே வந்து டவுனாகவும் இருக்கும். நம்ம வந்து ஸ்டிக்கு வந்து கரெக்டாக வந்து ஒட்ட முடியாது இல்லையா, அதனால் சிசரை வச்சு அந்த மேலே வரம்பு மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி எதனா உங்கள்கிட்ட வந்து டப்பா இருக்கும் இல்லையா, நம்ம எதனா பொருள் வாங்கியிருப்போம், அதுக்கு வந்து டப்பா கொடுத்துருப்பாங்களே, அந்த டப்பா வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக நான் வந்து பண்ணுறேன், நீங்கள் சின்னதாகவுமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி வந்து விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்தேன் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம அந்த ஸ்டிக் வந்து கட் பண்ணலான்னு. இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கு தான் வந்து கட் பண்ண போகிறோம். 2 பக்கமும் வந்து கூர்மையாக இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி போட்டுட்டு எந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கு வச்சா கரெக்டாக இருக்குமோ அது வந்து நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து குறுமையாக இருக்கும்ல, அது வந்து நான் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தேன். கொஞ்சம் எனக்கு ஹைட்டாக வேணும்னு தோணுச்சு. அதனால் கொஞ்சம் ஹைட்டாகவே வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஹைட்டான டப்பா அப்படின்னா வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற டப்பா தான், அதனால் வந்து நான் கொஞ்சம் வந்து ஹைட்டு அதிகமாகவே வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக்லேயே நமக்கு வந்து 3 ஸ்டிக் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம சின்னதாக தானே கட் பண்ணுறோம், அதனால் வந்து ஒரு ஸ்டிக்லேயே வந்து 3 வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பேப்பர் வந்து பிரிஞ்சு வரும். அங்கே வந்து நீங்கள் கொஞ்சமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக் வந்து ரெடி ஆகிடும். அது கட் பண்ணுறதுனால வந்து பேப்பர் வந்து பிரிஞ்சு வரும். கொஞ்சமாக வந்து கம்மு போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 3 ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்டிக்காக வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட இருந்த எல்லா நியூஸ் பேப்பர் ஸ்டிக்குமே வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்காக வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லா ஸ்டிக்குமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒட்டிக்கலாம். இந்த டப்பா சுற்றியும் வந்து இந்த ஸ்டிக்கை ஒன்று ஒன்றா வந்து ஒட்ட போகிறோம். அப்போ வந்து பார்க்க வந்து ஒரு டிசைன் மாதிரியும் கிடைக்கும். இந்த டப்பா ஃபுல்லாக கவரான மாதிரி இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக் வந்து ரெடி பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நியூஸ் பேப்பர் எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும், உங்களுக்குமே வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் வந்து நான் இன்றைக்கி இதை வச்சு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டார்டிங்லேயே வந்து கிவ் அவே போடுங்க அக்கான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நான் கிவ் அவே போடலான்னு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். போடலான்னு வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து சேனலில் கிவ் அவே வந்து போடலாம். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க, அப்போ வந்து என்னால் போட முடியல. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிவ் அவே வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கிவ் அவே வந்து போடுறேன். எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கிவ் அவே வந்து போடலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக வந்து இந்த மாதிரி லைனாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இது ஒட்டும் போதே கொஞ்சம் சைடாக போகிற மாதிரி இருக்கும். அப்பப்போ வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒட்டிடலாம். இப்போ அந்த டப்பா ஃபுல்லாகவும் வந்து நான் அந்த ஸ்டிக்கை ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிட்டேன். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூகன் வந்து நம்ம ஒட்ட கொஞ்சம் அந்த டப்பா ஹீட் ஆகும். நீங்கள் வந்து ஃபெஃபி பாண்டே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபெஃபி பாண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குயிக்காக பண்ணுறதுக்கு நான் வந்து க்ளூகன் வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபெஃபி பாண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் வந்து நல்லாவே வந்து ஒட்டிக்கும்.
இப்போ வந்து நம்ம பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த பேஸ்கெட்டை நீங்கள் அப்படியே தனியாகவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படியே இருந்துச்சுன்னா அப்படின்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. அதனால் இதுக்கு வந்து நான் கலர் பண்ண போகிறேன். நான் வந்து பிளாக் கலரில் தான் வந்து பண்ண போகிறேன். நம்ம பண்ணுற கிராஃப்ட்டுக்கு பிளாக் கலர் தான் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் பிளாக் கலரே வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறேன். கீழெல்லாம் வந்து சிந்துற மாதிரி இருந்துச்சு. அந்த பெயிண்ட் வந்து கீழே வந்து பட்டுகிட்டே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் வந்து வேஸ்ட்டாக போய்டுன்னு சொல்லிட்டு நான் அடியில் வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து விரிச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து பெயிண்ட்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா தரையில் பண்ணும்போது இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து விரிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து தரையை வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. எல்லா பெயிண்டிங்குமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து கொட்டிடணும். நான் இதே மாதிரி தான் வந்து நியூஸ் பேப்பர் வைக்காமல் நிறைய பேக்ரவுண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இப்போலாம் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து வச்சுக்கிறேன். நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து சிந்தும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் வந்து பட்டுடும். நெக்ஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் இதே நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இப்போலாம் வந்து நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்காக வந்து சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுட்டேன். உள்ளேயுமே வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு வந்து அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு வெளியே தெரியுமோ அந்த அளவுக்கு வந்து உள்ளேயுமே வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபோம் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இந்த மாதிரி 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நான் 1 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணி எடுத்தேன். இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா மேலேயும் அடியிலையும் வந்து நம்ம ஒட்டி விட போகிறோம். அப்போ வந்து நம்மளோட பேஸ்கெட் வந்து பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணலை. இந்த பேஸ்கெட்குள்ளே வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அது போக போக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ அடியிலுமே வந்து நம்ம அந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டிக்கலாம். கிளிட்டர் ஃபோம் ஷீட் தான் ஒட்டணும் இல்லை, உங்கள்கிட்ட எதனா லேஸ் இருக்குது, இல்லை எதனா வந்து டெக்கரேட்டிவ் பேப்பர் இருக்குது, இல்லை வந்து டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணால் வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஃபோம் ஷீட் தான் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பேஸ்கெட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஓரமாக வந்து எடுத்து வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நமக்கு கொஞ்சமாக வந்து தர்மாக்கோல் ஷீட் தான் வந்து தேவைப்படும். இது வந்து நான் திங்ஸ் வாங்கினப்பேன், அது உடையாமல் இருக்க சைடில் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் எதனா திங்ஸ் வாங்கியிருப்பீங்க, இந்த மாதிரி தர்மாக்கோல் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த தர்மாக்கோல் எதுக்கு அப்படின்னா அந்த டப்பாக்குள்ளே வந்து நம்ம வைக்கணும். அதுக்காக தான் கொஞ்சம் ஹைட் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஹைட்டை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து இந்த தர்மாக்கோலை வந்து வைக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு அது உள்ளே போகிற அளவுக்கு வந்து நான் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். சின்ன டப்பாவாக இருந்தீங்க அப்படின்னா சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வைக்கும்போது அது வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம எந்த கம்முமே வந்து போட வேணாம், சும்மா வந்து உள்ளே வச்சா மட்டும் போதும். இன்னுமே வந்து நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு இன்னும் 2 பீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால் இன்னும் 2 பீஸ் வந்து கட் பண்ணி இதையுமே வந்து உள்ளே வந்து வச்சு விட்டுறலாம். இது எதுக்காகன்னு உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து புரியும். நம்மளுடைய வேலையை ஈஸியாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தர்மாக்கோல் வைக்கிறோம். அப்படி உங்ககிட்ட தர்மாக்கோல் இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து பேப்பர், ஏன்னா வேஸ்ட் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக கூட நீங்கள் இது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். தர்மாக்கோல் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்கெட் வந்து அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர் பண்ணுற வேலை வந்து இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் பேப்பரை வந்து நான் 1.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து டெக்ஸ்டாகவும் நான் வந்து போடுறேன். இது வந்து 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 1.5 இன்ட்டு 10 சென்டிமீட்டருக்கு வந்து பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு குட்டி கோடு வந்து போட்டுக்கலாம். இந்த குட்டி கோடு போட்டதுக்கப்புறமா எதுக்குன்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம அப்படியே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிகிட்டே வருவோம். இந்த ஃப்ளவர் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணக்கூடாது. நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வந்து வாங்க. பொறுமையாக வந்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோடை தாண்டி போயிடும், அப்புறம் பேப்பருமே வந்து கட் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக கட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணிட்டேன். இது கூட வந்து இன்னொரு கலர் பேப்பர் நம்ம வேணும். அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர். ஓகேவா, இது வந்து 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டருக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரியே 2ஆக மடிச்சுட்டு இதுக்கு வந்து நான் கோடு போடல, அப்படியே வந்து கை வந்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து கோடு போட்டுக்கலாம், இதுக்குமே வந்து கோடு போட்டுக்கலாம். முன்னாடி நான் அதுக்கு கோடு போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி கோடு போட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறது. இப்போ வந்து நான் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். சேம் நம்ம அதுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரியே குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிகிட்டே வரணும். ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஒரு குட்டி குட்டியாக வந்து கிடச்சிரும். இப்போ இது 2மே இருக்கட்டும். இது 2த்தையும் வந்து நான் அட்டாச் பண்ண போகிறேன். ஃபெஃபிகாலை வந்து கொஞ்சமாக அந்த ப்ளூ கலர் வந்து கலர் பேப்பர் எடுத்துருக்கலாம். சாரி, ப்ளூ கலர் இல்லை, வைலட் கலர். அதில் வந்து கொஞ்சமாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 2த்தையும் ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது 2த்தையும் சேர்த்து ஒரு ஃப்ளவராக வந்து நம்ம மாற்ற போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு வரும்போது எல்லோ கலரை தான் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். எல்லோ கலர் வந்து உள்ளேயும்
வயலட் கலர் வந்து வெளியும் வர மாதிரி வந்து பண்ணணும். கொஞ்சம் வேகமாக பேசுகிறதுனால நிறைய சாரி சொல்கிறேன், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எல்லோ கலர் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சுற்றிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வயலட் கலர் சுற்றும் போது எல்லோ கலர் உள்ளேயும் வயலட் கலர் வந்து வெளியும் இருக்கும். அந்த பூக்குள்ளே வந்து எல்லோ கலரும் வெளியே ஃபுல்லாக வந்து பூ வந்து வயலட் கலரும் இருக்கும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலர் வந்து சுற்றணும்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். பொறுமையாக வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஒட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அந்த பூவை வந்து எடுத்து விடணும். அந்த மேலே இருக்கு இல்லையா அந்த வயலட் கலர், அது கொஞ்சம் எடுத்து விட்டிங்க அப்படின்னா அழகான ஒரு பூ வந்து கிடச்சிரும். இந்த பூ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நல்லா க்யூட்டாக குட்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ வந்து இதை ஓரமாக வந்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டூத் பிக் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் தொடப்பு குச்சி கூட வந்து எடுத்துக்கலாம். இந்த குச்சிக்கு மேலே க்ரீன் கலர் பேப்பரை நான் அப்படியே வந்து சுற்றி விட்டுடுறேன். கலர் பேப்பர் க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அது உங்கள்கிட்ட டார்க் க்ரீன் கலர் இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லைட் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். அந்த குச்சியில் வந்து நான் அப்படியே சுற்றி விட்டுக்கிறேன். இப்போ குச்சியை பார்த்தீங்கன்னா அடியிலலாம் வந்து பேப்பர் சுற்றிருக்க மாட்டேன், ஏன்னா அதெல்லாம் வந்து உள்ளே போயிடும், நமக்கு வந்து பேப்பர் வேஸ்ட்டு தான். அதனால் நான் வந்து பாதியிலேருந்து வந்து சுற்றிக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி பாதியிலேருந்து சுற்றிக்கலாம், இல்லைனா வந்து ஃபுல்லாகவும் வந்து சுற்றிக்கலாம். இப்போ அடியிலையும் வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதையுமே வந்து நான் ஒட்டி விட்டுடுறேன். இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கு ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் ரெடி ஆகிடுச்சா. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பூ பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து ஒட்ட போகிறோம். நம்ம பூ பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து இந்த குச்சி வந்து சொருகி விட போகிறோம். ரொம்ப வந்து உள்ளே போட்டு அழுத்தக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வந்து உள்ளே சொருகிட்டு அப்படியே வந்து வச்சுருங்க. கம்மு காஞ்சதுக்கப்புறம் அந்த குச்சியும் அந்த பூ வந்து நல்லாவே வந்து ஒட்டிக்கும். இதே மாதிரியே நான் கொஞ்சம் பூ வந்து பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூ வந்து நீங்கள் ஒரே கலரில் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து வயலட், ரெட்டு, அதுக்கப்புறம் பிங்க், ஒயிட்டில் வந்து பண்ணி வச்சுருக்கேன். A4 ஷீட்லேயும் வந்து நீங்கள் பண்ணலாம், இல்லை டபுள் கலரில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். கொஞ்சம் நிறைய கலர் இருக்கும்போது இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். நான் வந்து 4 கலரில் வந்து பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஃப்ளவர் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, புல்லு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதே லைட் க்ரீன் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த குச்சியில் வந்து எந்த கலர் பேப்பரு, டார்க் க்ரீனோ இல்லை லைட் க்ரீனோ எந்த கலர் வந்து சுற்றுறீங்களோ அதே கலர் பேப்பர் வந்து புல்லு ரெடி பண்ணுறதுக்கும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நீளமான பேப்பர். இப்போ இந்த பேப்பரை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே புல்லுக்கு எப்பவும் கட் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி கிராஸாக அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கிட்டே வந்து வரணும். ஃபுல்லாக வந்து பேப்பர் ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் நான் முன்னாடி சொன்னல அந்த பூவுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன்ஸ் போட்டு கூட வந்து கட் பண்ணலாம். நான் வந்து லைன்ஸ் போடாமே வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு லைன்ஸ் போட்டுவிட்டு அது வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது ஃபுல்லாத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை 2 பீஸாக வந்து நான் வந்து கட் பண்ண போகிறேன். அப்போ வந்து நமக்கு ஒரே நேரத்தில் 2 பீஸ் பண்ணுற மாதிரி வந்து கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா, சின்ன சின்னதாக வந்து நம்ம கட் பண்ணது விடும்ல, அதெல்லாம் வந்து கிளியராக எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பேப்பரை நான் ஒட்டுற மாதிரியே வந்து ஒட்டிக்கோங்க. ஒரு பேப்பரை இந்த மாதிரி 2ஆக வந்து ஒட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு அடர்த்தியான புல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்கும். நான் இதே மாதிரி கொஞ்சம் புல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 பேப்பர் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து போதும். 2 சின்னதாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேப்பரே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா புல், அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல அது ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். நான் இதுக்கு வந்து ஃபெஃபிகால் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த புல்லை வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும், உள்ளே அந்த சுற்றியும் அந்த மாதிரி வந்து ஒட்டுங்க. பொறுமையாக வந்து ஒட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிடும். நடுவில்லாம் ஒட்டும்போது நம்ம அடியில் கொஞ்சம் இடம் விட்டோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் அப்புறமா வந்து ஒட்டினீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஒட்டிடலாம். நான் கொஞ்சம் வீடியோ வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த புல் ஓட்டுறதுக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப நேரமாக வந்து ஆச்சு. பொறுமையாக வந்து நான் பார்த்து ஒட்டிகிட்டு இருந்தேன். அதுவும் ஃபெஃபிகால் வந்து டக்குன்னு ஒட்டாது இல்லையா, அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துச்சு. இந்த மாதிரி சுற்றியும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி, நடுவில்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. ஆனால் வந்து இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே வந்து புல் இருக்கிற மாதிரி தான் வந்து நம்ம ஒட்டணும். அப்போ தான் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது இன்னுமே வந்து அழகாக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து புல் நேச்சுரலாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்கேலை வச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இழுத்து விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி கிடைக்கும். அப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருக்கும். நான் அந்த பண்ணலை, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே வந்து நான் அந்த புல் வந்து ஒட்டி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வந்து இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளவர், அதெல்லாம் வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஃப்ளவர் வந்து இதில் அட்டாச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம குச்சி தானே யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த மாதிரி சொருகி விட்டாவே வந்து நல்லா வந்து நின்றுக்கும்.
கீழேயுமே வந்து நம்ம தர்மாக்கோல் தான் வச்சுருக்கோம். அதனால் நம்ம இப்படி சொருகி விட்டாலே வந்து போதும். நீங்கள் வந்து தொடப்பு குச்சி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நின்றுக்கும். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி டூத் பிக் ஸ்டிக் இருக்குன்னா அதிலே வந்து அடியில் கூர்மையாக இருக்கும் இல்லையா, அதை வச்சு குத்தும்போது இன்னுமே ஈஸியாக வந்து குத்தி விட்டுறலாம். குண்டூசி குத்தும் இல்லையா, அந்த மாதிரி தான். குண்டூசியில் வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ஃப்ளவர் இருக்கும் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சொருகி சொருகி வந்து விட்டுருங்க. எனக்கு இந்த பூவே வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பூ வந்து பண்ணலை. உங்களுக்கு நிறைய பூ இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இனிமேல் நிறைய பூ வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் A4 ஷீட்லேயுமே வந்து இந்த பூ வந்து பண்ணிக்கலாம். இதில் அழகாக இருந்ததே அந்த A4 ஷீட்டில் பண்ண போதும். அவ்வளோதான், சூப்பரான பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கிஃப்டாகவும் வந்து கொடுக்கலாம், இல்லை ஷோ பீஸாகவும் வந்து வச்சுக்கலாம். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் இந்த குட்டி குட்டியாக பண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ளவர், அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த சைட்லலாம் இப்படி எடுத்து விடுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக வளைஞ்ச மாதிரி ஆகிடும். நான் கையை வச்சு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃப்ளவர் பாட் ஐடியா வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.